ஏய், எங்கடி போன? எங்கள உன்னை தேடுறது? ஆபீஸ் போனா நீ எப்போ கிளம்பிட்டேன்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரமா எங்க போய் தொலைஞ்ச? கேட்டிருக்கீங்களடி? இங்க பாரு. என்னடி இது? இப்படி அடிபட்டு இருக்கு? என்னாச்சு? உங்ககிட்ட தானே கேட்டிருக்க, சொல்றி. வர வழியில் கேப் ரிப்பேர் ஆயிடுச்சு. ரெடியாக லேட் ஆகும்னு சொன்னாங்க. அதான் பஸ்ஸில் வரலான்னு ரோட் கிராஸ் பண்ணும்போது சிக்னல் பார்க்காம வண்டிக்கார ஒருத்தன் வந்து மோதிட்டான். கீழே விழுந்துட்டேன். லேசாக தான் அடி தலையில், கையில் கொஞ்சம் சரைச்சுட்டுருச்சு. ஏய், இப்படி சிரிச்சிருக்கு. வா, முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அங்கேருந்து லேடி கான்ஸ்டபிளே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. டிடி போட்டு ஆயில்மெண்ட்லாம் போட்டிருக்காங்க. அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணாங்க. ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல. ஏன், நீ கால் பண்ணியிருக்க வேண்டியதானே? நம்பர் இருந்தால் பண்ணியிருக்க மாட்டேனா? அதே தான் இங்கேயும். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் சாப்பிட்றதுக்கு தான் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எங்கேயாவது வெளியே போகணும். நீ வரியா? இந்நேரத்துலையா? உனக்கு வேண்டான்னா சொல்லு, நான் தனியாக போய்க்கிறேன். என்ன ஆச்சு? இல்லை, தெரில. ஒரு நிமிஷம். ஒன்று
ரொம்ப வலிக்குதா? சாரி, நான் ரொம்ப திட்டிட்டேன். உன் கையில் ரத்தத்தை பார்த்தோன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டேன். இது முதல்ல உங்கள் அம்மா கூப்பிட்டு பேசு. உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருந்தாங்களா, சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சான். ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட பேசு. இல்லை வேணாம், இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னால் அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அவங்க வேறு ஊரில் இருக்காங்கல்ல. சரி, நான் ஒன்று பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் பேசிடுறேன், அதுக்கப்புறம் நீ பேசு. இதை பற்றி சொல்லாத. ஓகேயா? ஹலோ அத்தை. சொல்லுங்க மாப்பிள்ள. சுமி வந்துட்டாங்க அத்தை. ஓ, வந்துட்டாளுங்களா? ஆமாம் ஆமாம். பக்கத்தில் இருக்காங்க, கொடுக்குறேன். சரிங்க. இந்தா பேசு. இந்த பேசு. சாரி சாரி சாரி. சுமி, சொல்லுமா. வீட்டுக்கு வந்துட்டியா? வந்துட்டேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஏன் இவ்வளோ லேட்டு? கேப் லேட்மா. சரி சரி, நீ ஃப்ரெஷ் ஆகிட்டே 2 பேரும் சாப்பிட்டு கூப்பிடு. சரி, நான் கூப்பிட்றேன் இரு. பேசிட்டியா? ஏன் எதுவுமே பேச மாட்ற? நீ ரொம்ப பயந்துட்டல? இல்லை, என்னை காணும்னு ரொம்ப பயந்துட்டியான்னு கேட்டேன். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. ஆமாம், லைட்டாக பயந்துட்டேன். சரி, அதெல்லாம் விடு. நான் உனக்கு கேட்பேன், தருவியா? என்னது? ஹே, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. உன் நம்பர் கொடு. உன் நம்பர் கொடுன்னு சொன்னேன். என் நம்பரை இப்படி தான் கேட்பியா நீ? ஏன் வேற எப்படி கேட்குறது? காலேஜில் எப்படி என்கிட்ட நம்பர் கேட்ட? எப்படி கேட்டேன்? ஹலோ மேம். சொல்லுங்க, என்ன வேணும்? இல்லை, கடைசியில் 76562 முடியறது உங்கள் நம்பரா? இல்லையே, 76582 முடியறது தான் என் நம்பர். ஏன்? ஓ, ஓகே, தேங்க்யூ. ஏங்க, என்னங்க நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க, எதேதோ சொன்னீங்க, இப்போ நீங்கள் பாட்டுக்கு போறீங்க? இல்லைங்க, நைட் டெக்ஸ்ட் பண்ணுறேன். 5 நம்பர் வச்சு எப்படிங்க டெக்ஸ்ட் பண்ணுவீங்க? அன்றைக்கி நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போதே ஃபஸ்ட் 5 நம்பர் பார்த்துட்டேன். செகண்ட் 5 நம்பர் டவுட்டாக இருந்துச்சா, அதான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, நைட் டெக்ஸ்ட் பண்ணுறேன். பண்ணு, பிளாக் பண்ணி விடுறேன். முடிஞ்சா பண்ணிக்கோ. அதான் நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசினது. ஆனால் சரியான ஃப்ராட்ரா நீ. ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது என்கிட்ட நம்பர் வாங்கிட்டேல? அதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? அதெல்லாம் மறக்க முடியாதது. ஆமாம், என்னாலையும் உன்னோட அந்த நம்பரை சத்தியமாக மறக்க முடியாது. அந்த நம்பரை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? நம்ம பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1000 வாட்டியாவது அந்த நம்பருக்கு கால் பண்ணியிருப்பேன். எப்போவுமே சுவிட்ச் ஆஃப்னு தான் வரும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம்
அவுட் ஆஃப் சர்வீஸ்னு ஆயிடுச்சு. நம்பர் நாட் இன் யூஸ்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வேற ஒரு லைஃப், அப்படியே அதுக்குள்ளே போயிட்டு. ஆனாலும் இன்னும் பழைய நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, அதெல்லாம் விடு. ஃபஸ்ட்டு உன் புது நம்பர் கொடு. ஃபோன் கொடு, நானே சேவ் பண்ணி தரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ சொல்லு, நான் இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். 9984243192. ஓகே, சேவ் பண்ணிட்டேன். உன் நம்பர் சொல்லு. ஹே, என்னோடதெல்லாம் அதே நம்பர் தான். இன்னும் அதே நம்பர் தான் வச்சுருக்கியா? பசங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்பரை மாற்ற மாட்டோம். ஃபர்ஸ்ட் நம்பரு ஃபர்ஸ்ட் லவர் மாதிரி, அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போட தோணாது. வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கோ. போகலாம். ஏய், வண்டி தொட்டியா? ஆமாம், வண்டி தொட்ட எப்படி உனக்கு தெரியுது? இல்லை, எனக்கு ஃபீல் ஆச்சு, அதான். ஓ, வண்டி தொட்டா உனக்கு ஃபீல் ஆகுமா? ஏய், காலேஜில் நான் ஒரு பைக்கரு, ஞாபகம் இருக்கா? இவன் வேற நான் வேற இல்லை, இவன் என் உடம்புல பாதி. இவனுக்கு எங்கே அடிபட்டாலும் எனக்கு வலிக்கும். நீ போனதுலேருந்து தான் இவனை சரியாகவே பார்த்துக்கல. ஆனால் நீ இல்லாதப்ப தான் இவன் கூட நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். சரி விடு, அதெல்லாம் எதுக்கு இப்போ பேசிட்டு. ஸ்டார்ட் ஆயிடுவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். உட்கார். ஏய், பார்த்தல ஸ்டார்ட் ஆயிட்டான். நான் சொன்ன கேப்பா. டேய், என்னடா இப்படி பார்க்குற? தள்ளு.
மா நாளைக்கு தானே வரேன்னு சொன்னீங்க, இப்போ வந்து நிற்கிறீங்க? மாப்பிள திருநள்ளாறுல ஒரு ஜோசியரை பார்த்த மாப்பிள. அவர் சொன்னாரு உங்களுக்கு ஏதோ தூர கன்னிகை தோசை இருக்குதாமா. என்ன கன்னிகை? தூர கன்னிகை மாப்பிள. அதான் நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டே இருக்கீங்களாம். அதுக்கு டேய் பிரசாந்த், நீங்க 48 நாள் பிரிஞ்சிருந்தா எல்லாம் சரியாயிருமாமா. அதான்டா பொண்ணை கூட்டு போறதுக்கு சம்மந்தியெல்லாம் வந்திருக்காங்க. ஆமா மாப்பிள, இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி. இன்னையில இருந்து 48 நாளைக்கு நீங்க 2 பேரும் பிரிஞ்சுதான் இருக்கணும். அம்மா சுமித்ரா, போய் துணிமணிலாம் எடுத்துட்டு வா. இன்னும் 48 நாளைக்கு நம்ம வீட்டில் தான். Yes, mission complete.